தேவனுடைய பெட்டியானது தொழுது கொள்ளப்பட வேண்டிய தேவனுடைய பெட்டி என்று வாசிக்கின்றோம். அல்லேலூயா. கேருபீன்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை அவருடைய பெட்டி தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டி. அப்ப நீங்களும் நானே யாருங்க? அவருடைய பெட்டி. நாம் யாருங்க? தொழுது கொள்ளப்பட வேண்டியவர்கள். நீங்களும் நானும் யாருங்க? தொழுது கொள்ள. நம்ம பார்த்து மற்றவன் தொழுது கொள்ளணும். ஐயா, நமக்குள்ளாக கிறிஸ்து இருப்பதை, நமக்குள்ளாக அவர் வாசம் செய்வதை, நம்முடைய கிரியைகள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய சாட்சியின் வாழ்க்கைகள், இவைகள் ஒவ்வொன்றையும் பார்க்கின்ற வகையில அவர்கள் நம்ம என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். ஐயா, அவன்கிட்ட இயேசு வாழ்கிறார், அவனுக்குள்ளாக பிதாவானவர் காணப்படுகிறார், அவருக்குள்ளாக கிறிஸ்து செயல்படுகிறார் என்று நம்மை பார்த்து தொழுது கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எனவே இந்த தேவனுடைய பெட்டியானது பழைய ஏற்பாட்டிலே ஒரு விசேஷித்த வண்ணமாக இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தக்கூடியதாய் காணப்பட்டது. அல்லேலூயா. அதே போலவே புதிய ஏற்பாட்டிலே திருச்சபையாகிய நாம் மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய தேவனுடைய பெட்டியாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இப்பொழுது வாசிப்போம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்படியே யாதேமின் வீட்டிலே யாதேமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபிதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரையும் பரிசுத்தப்படுத்தினார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி அபிதாவினுடைய வீட்டிலே 20 வருஷம். எத்தனை வருஷங்க? 20 வருஷம் தேவனுடைய பெட்டி இந்த அபிரதாவுடைய வீட்டிலே இருந்தது. தேவனுடைய பிள்ளையே, இந்த அபிரதாம் வீட்டில் எத்தனை வருஷம் இருந்ததுங்க? 20 வருஷம் இருந்தது. இன்றைக்கு நாம் பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். 10 வருஷமா, நான் 15 வருஷமா, 20 வருஷமா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்ம வீட்டுல ஆசீர்வாதம் என்பது தொடர்ச்சிக்கிட்டே போகுது. அது கழுவி ஊத்த மாதிரி போயிட்டே இருக்குது. காரணம் என்ன? அபிரதாவுடைய வீட்டிலே தேவனுடைய பெட்டி 20 வருஷம் இருந்தது. அந்த பெட்டியை காக்கும்படியாக அவனுடைய பிள்ளைகளா எலெயாசாரை அங்கு பரிசுத்தப்படுத்துகிறதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அங்கு என்ன ஏற்பட்டது? 20 வருஷம் அந்த வீட்டுல ஒரு ஆக்ஷன் நடக்கல. காரணம் என்ன தெரியுங்களா? அவர்கள் அந்த வீட்டிலே அதை பயன்படுத்தாமல் போனார்கள். கர்த்தருடைய வேதம் குறைபட்டது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அதை பயன்படுத்தணும். தேவனுடைய பெட்டி, கர்த்தருடைய வேதம் உனக்குள்ளாக இருக்கணும். ஜீவ ஊற்று, ஜீவ வசனம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அதை நீ பயன்படுத்த வேண்டும். அது உனக்கு போதிக்கும், வழியை காட்டும், நல்ல இடத்திற்கு அழைத்து செல்லும், நன்மையான காரியங்களை பேசும், தீமையான காரியங்கள் வருகின்ற வழியிலே நமக்கு ஆலோசனை சொல்லும், எப்படி தப்பித்து கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி. இப்படிப்பட்ட இந்த தேவனுடைய பெட்டியை அங்கு அமிர்தாவுடைய வீட்டிலே அவர்கள் காக்கவில்லை. அதை குறித்து கவலைப்படவில்லை. ஏதோ இன்னைக்கு பரம்பரை கிறிஸ்தவ மாதிரி ஏதோ வந்துகிட்டு போய்கிட்டு என்று இருக்கிற ஒரு சூழ்நிலையில இருந்தபடியினாலே அந்த வீட்டுல ஒரு ஆசீர்வாதமும் காணப்படவில்லை.